சார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற தருணம் இது. உங்களால் பயனடைஞ்சவங்கள நாங்களும் ஒருவர்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய வழிகாட்டுதலும் நீங்கள் எப்போ யாரை வழிபடணும் அப்படின்னு சொன்னதும் ஒரு தெளிவாக எடுத்து சொன்னீங்க. வாழ்க்கையில் நாங்கள் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தோம். அப்போ குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக. இப்போ எனக்கு அந்த பாக்கியம் உங்கள் வழிகாட்டுதலின் பேரிலும் அதே மாதிரி கிரகங்களும் கடவுள்களும் வழிவிட்டதாலும் இப்போ அந்த தருணம் எனக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ 3 மாதம் கடந்து போயிட்டுருக்கு. இந்த நிகழ்வை உங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இப்போ குழந்தை பாக்கியம் சம்மந்தம்னா இப்போ என்னோடதையும் பார்க்கணும், கணவரோடதையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டுமே எடுத்து பார்த்து யார் யாருக்கு என்ன பண்ணணும், அதாவது எப்படி யாரை வழிபடணும், எந்த நேரத்தில் வழிபடணும், சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரிலாம் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. இது மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருத்துவமனை உதவியாலும் அப்புறம் நீங்கள் சொன்ன வழிகாட்டுதலின் பெயரிலாலும் இது ரொம்ப ரொம்ப சாத்தியமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். இது நான் உங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மேலும் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். இப்போது யாருக்கும் எதுவும் தெரியாமல் தான் வருவாங்க, ஒரு பதட்டமோடு வருவாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொன்னீங்க, ஜாதகம் பார்த்து புரிகிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. முதல்ல அட்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையை கண்டுபிடிச்ச எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு கோடமூர்த்தியாவுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். அவர் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சில முக்கியமான சூட்சம வித்தைகள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜாதக பலன் சொல்லும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன டிப்ஸ் தான். உதாரணத்துக்கு இப்போ அன்றாட தினசரி பத்திரிகைகளில் நம்ம என்ன பார்க்குறோம், அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அப்படி இல்லைன்னா ஒரு பொதுவாக ஆண்கள் பெண்கள் இது சார்ந்த செக்ஸ் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு ஆட்படுவதாக நிறையா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது ஏன் இந்த தன்மை நடக்குது அப்படின்னா, பொதுவாக ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ சரிங்களா, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய இன்றைக்கி உள்ள டைட்டில் என்னென்னா சனி பகவான் பற்றிய எச்சரிக்கை சரிங்களா. இப்போனா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த லக்னம்னாலும் போகட்டும், ஜென்ம லக்னம் எந்த அட்ச லக்னம்னாலும் போகட்டும் சரிங்களா. பிறப்பு கால ஜாதகத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அவங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்முடைய இந்த கன்னி வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட அமைப்புடையவங்களுக்கு முக்கியமாக கோச்சாரத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் போய்கிட்டு இருக்கா. அப்படி போய்கிட்டு இருக்கப்ப கோச்சார சூரியன் சரிங்களா, கோச்சார புதன் இவங்க எல்லாரும் அப்படியே ஒன்றா ஜோடியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வரும்பொழுது யார் யாருடைய ஜாதகத்துலலாம் சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த கன்னி வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வயது வித்தியாசம் இல்லாமல் 10 வயசு ஆம்பளை பெண்ணாக இருந்தாலும் சரி, 10 வயசு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, 80 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, 80 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, செக்ஸ் சார்ந்த பிரச்சனைக்கு ஆட்படுவாங்க. எப்படி செக்ஸ் சார்ந்த ஒரு ட்ரபுள் வேலை பார்க்குற இடத்துலையோ வீட்லேயோ ஒரு பிரச்சனை இவங்க ஆட்படுவாங்க. நம்ம இதை ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அலர்ட் சரிங்களா. இப்போ நம்ம பிள்ளைங்க ஜாதகத்தில் நம்ம இருக்கிற பிள்ளைகளுக்கு யாரோ ஒரு ஆளுக்கு சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜாதக அமைப்பு இருந்து அதில் சனி பகவான் நம்மளுடைய கன்னி வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு, நான் திருப்பதி ஏழுமலையானை போய் பார்க்க போகிறேன், என் பிள்ளைய ஒரு 2 நாள் பார்த்துக்கோங்க, காலாண்டு பரீட்சை போய்கிட்டு இருக்கு, படிப்பு முக்கியம், எனக்கு கோயில் முக்கியம், என் பிள்ளைய பார்த்துக்கோன்னு சொல்லி அடுத்த வீட்டில் விடக்கூடாது. யார் வீட்டில் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல
சரிங்களா. வேலை பார்க்குற மேலதிகாரிகள் இருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்னா அவங்களாலேயும் தொல்லைகள் வரும். சரிங்களா. இது வந்து ஆணுக்கு பெண்ணாலையும் வரும், ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணாலையும் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். 2 சைடுமே வந்து டிராபேக் வந்துடும். சரிங்களா. அப்போனா பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னு பெண் சமுதாயினர் வந்து பொங்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆணுக்கும் உண்டு. ஒரு ஆண் நார்மலாக இருக்கிறாங்க, அவங்களுடைய மேலதிகாரி ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா அந்த பெண்ணாலையும் துன்புறுத்தல் வரும். இது வந்து பப்ளிக்கில் வரமாட்டேங்குது வீடியோஸில். சரிங்களா. டிவி நியூஸ் சேனலில் வரமாட்டேங்குது. ஆண்கள் பெண்களை துன்புறுத்தினா உடனே வந்துடுது. ஆனால் பெண்களும் ஆண்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் உணர முடியும் காலத்தின் போக்கில். சரிங்களா. அப்போனா யார் யாருக்கெல்லாம் சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த கன்னி வீட்டில் இருக்கிறாரோ அவங்க அனைவருக்குமே ட்ரபிள் உண்டு. முக்கியமாக கோச்சாரத்தில் இந்த கன்னி வீட்டில் கிரகங்கள் போகிறப்ப உண்டு. சரிங்களா. அதுவும் இப்போ பாருங்கள், புரட்டாசி மாதம் வந்துருச்சு, சூரிய பகவான் வந்து கன்னி வீட்டுக்கு வந்துட்டார், புதன் பகவானும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு. சரிங்களா. அப்படி இருக்கிறனால பிரச்சனைகள் வந்து ஆட்கொள்ளக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த நேரத்தில் வந்து வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஒர்க் டென்ஷன் இருக்குது, பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம அமைதியாக பொறுமையாக இருக்கணும். அப்புறம் இதுக்கு என்ன எங்கள் ஐயா முன்னாடி கொடுத்துருக்கிறாரு, எங்களுடைய பொதுவுடைமூர்த்தி ஐயா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லாமல் இலகுவானது பைரவர் வழிபாடு. யார் யாருடைய ஜாதகத்திலலாம் இந்த சனிபான் வந்து இந்த இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னால நேராக பைரவர் போய் பிடிச்சிக்கணும். அப்புறம் அன்றாட கிழமையாக ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமையோ, இது சனிபான் இருக்கிறது புதன் வீடுனால ஒரு புதன்கிழமையோ, சரிங்களா, பைரவரை போய் வழிபாடு பண்ணுறது. சரிங்களா. இங்கே சனி பகவான் அப்படின்னால நல்லெண்ணெய். சரிங்களா. சனியோட திரவியம் வந்து நல்லெண்ணெய். அப்போ நல்லெண்ணெய் வாங்கி பைரவருக்கு அபிஷேகம் கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா கோயிலில் வந்து மூலவர் சன்னிதானத்தில் தீபங்கள் எரிவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி தர்றது. இப்படி பண்ணிக்கிட்டு பைரவர் வழிபாடு பண்ணால் நம்ம வாழ்க்கையை தற்காத்துக்கிட முடியும். உள்ளூர் பைரவர். சரிங்களா. இல்லை வெளியூரில் ஏதாவது அங்கே ஒரு கோயில் சொல்லுங்கள் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, எங்கள் ஆசிரியர் பிறந்த நம்மளோட வேதாரண்யம் வட்டத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகடூர் அப்படிம்பாங்க, இல்லை தகட்டூர்பாங்க. சரிங்களா. இந்த ஊரில் வந்து பைரவர் கோயில் இருக்குது. இந்த கோயிலை போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அப்படின்னா தருமபுரி பக்கத்தில் அதியமான் கோட்டை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆகர்ஷண சுவர்ண பைரவரும்பாங்க, அதியமான் கோட்டை. இந்த 2 இடத்துல இருக்கிற பைரவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணாலும் நல்லது. சரிங்களா. அப்போனா வாழ்க்கையில் வந்து நீங்கள் பைரவர் வழிபாடை எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு புரியணும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பிரச்சனை நேரம் நம்ம ஊருக்கு போனாலும் நம்ம பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு வீட்டில் விட்டு போகக்கூடாது. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வீட்டில் எவ்வளோ நம்ம பிள்ளை தனியாக விடக்கூடாது. தப்புகள் நடப்பதற்குரிய காலமாக இது இருப்பதனால நம்மளை தற்காத்துட்டு பெருமாள் அங்கே தான் இருப்பார். திருப்பதியில் எங்கேயும் போக மாட்டார். பேருவாரா இந்த மாதம்னா அடுத்த மாதம் போய் பார்க்கலாம்ல. சரிங்களா. அப்போனா எங்கே போனாலும் பிள்ளைகளுக்கு ஒரு கோட்டை அரண் அப்படிங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துட்டு போகணும். பாதுகாப்புங்கிறது முக்கியமானது அப்படிங்கிறது புரியுது. சரிங்களா. தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல் ஒரு முக்கியமான ஒரு முறை. சரிங்களா. இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை. ஒரு கிரகம் யாருக்கு எந்த லக்னாலும் போட்டோம், இன்றைய வயது லக்னம் அப்படிங்கிற அட்ச லக்னம் எந்த லக்னாலும் போட்டோம். சரிங்களா. அவங்களுடைய சுயஜாதத்தில் சனி பகவான் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல் வேண்டும். எந்த விஷயத்தில், செக்ஸ் சார்ந்த விஷயத்தில். எத்தனை வயசு வரைக்கும், சாகிற வரைக்கும், அப்படி டெத்து பிறந்தலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம அலர்ட்டாக தான் இருக்கணும். இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயர் பொதுமுத்தியாகும் அவர் வண்டிச்சல் அனைத்து குருமாருக்கும் நன்றி சொல்லுவோம். அற்புதமான ஜோட முறை. அவர் சொல்லுகின்ற பாயிண்ட் நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம வழிநாட்டுக்கு போனாலே தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு உணர முடியும். சரிங்களா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.